இல்லாமல் அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றியும், அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும், அதில் நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ எளிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, போன வாரம் மாரடைப்புன்னு ஏன் பேர் வந்தது, மாரடைப்பினுடைய அறிகுறிகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துட்டால் நிறைய பேர் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தணும். அதற்கு முதல் உதவி ஏதாவது செய்ய முடியுமா? கட்டாயம் முதல் உதவி என்பது என்னென்னா ஃபஸ்ட் எய்ட். மாரடைப்பு வந்துடுச்சுன்னா இப்போல்லாம் என்ன சொல்கிறேன், அனைவர் வீட்டிலும் ஒரு ஆஸ்பிரின், ஒரு மாத்திரை 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின், அது ஒரு 10 பைசா 20 பைசா இருக்கும். அதை அனைவர் வீட்டிலும் வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது அறிகுறி சொன்ன மாதிரி ஒரு மாரடைப்பு வருதோ உடனே தண்ணீர் போட்டு குடித்து விட்டு உங்கள் மருத்துவரிடம் போகணும். அந்த 10 பைசா 20 பைசாவுடைய ஆஸ்பிரின் அந்த இரத்தத்தில் உறைந்த இரத்தத்தை கரைக்கிற சக்தியும், இரத்த குழாய் ஸ்பாசம் போகிறது தடுக்கிற சக்தி அந்த ஆஸ்பிரினுக்கு மாற்றம். இந்த ஆஸ்பிரின் சாப்பிட்டோன்னு சப்போஸ் உங்கள் அசிடிட்டி இருந்தால் ஒரு ஆன்டாசிட் ஏதாவது போட்டுக்கிட்டு உடனே உங்கள் மருத்துவர்கிட்ட போகணும். உடனே நிறைய நேயர்கள் கேட்குறாங்க, இந்த மருத்துவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது நீங்களே தயவுசெய்து கார் ஓட்டிகிட்டு போகிறதோ ஸ்கூட்டரில் ஓட்டிகிட்டு போகிறதோ கூடாது. இப்போல்லாம் அந்த 108 ஆம்புலன்ஸ் வேன் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், உடனே 10 நிமிடத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வந்துடும். அந்த ஆம்புலன்ஸின் மூலம் தான் அவங்க டாக்டர்கிட்ட போகணும். பட் வர டைம் வந்தால் இன்னொருத்தரை ஓட்ட சொல்லி காரில் வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஆட்டோலையோ கார்லேயோ அருகாமையில் உள்ள இன்டென்சிவ் கேர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, உடனே நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்கள படுக்க வச்சுட்டு கூப்பிட்டு போனோமா உட்கார வச்சு கூப்பிட்டு போனோமா? நீங்கள் அதை முடிவு பண்ணாதீங்க. அந்தந்த பேஷண்ட்டு எந்த பொசிஷனில் அவங்க சௌகரியமாக வசதியாக இருக்கிறாங்க பாருங்கள். படுத்தால் தான் நல்லா இருக்குதுன்னா உடனே படுக்க வச்சே கூப்பிட்டு போங்க. படுக்க வைச்சா தான் நல்லதுன்னு உட்கார வச்சாலும் தவறு, உட்கார்ந்தால் தான் ஒரு நல்லா சுகமாக இருக்கவங்களே படுக்க வச்சாலும் தவறு. அது உடனே மூளையின் சிக்னல் பிரகாரம் எந்த பொசிஷன்ன்றது அந்த மூளை உடம்பை டிக்டேட் பண்ணி இதே வேலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக்கொள்ளும். ஏன் சொல்கிறேன்னா, படுக்கணும்னு ஏன் நினைக்கிறான்னா அவனுக்கு ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிடும். ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே அவன் படுத்தால் தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாகி நுரையீரலில் கொஞ்சம் ரத்தம் சேர்ந்தால் அவன் படுத்தா ரொம்ப கஷ்டப்படுவான், உட்கார்ந்தா தான் அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான். எந்த பொசிஷன் வேணுமோ நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அந்த மூளையை எடுத்து செல்லப்பட்டு மூளை இதயத்துக்கு வேலையேற்றவாறு உங்கள் உடம்பு அதுவே பார்த்துக்கும். அவங்கள என்ன நீங்கள் செய்யணும், நீங்கள் பயமுறுத்தக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, அவசரமாக வேகத்தை காட்டாதபடி நான் சொன்ன ஆஸ்பிரின் ஒரு மாத்திரையை தண்ணீர் போட்டு குடித்து விட்டு அந்த பொசிஷன் நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு என்னென்னா ஒரு சாய்வான பொசிஷனில் வச்சுட்டு கூட்டு போனால் ரொம்ப நல்லது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் என்பது கோல்டன் ஹவர். இந்த ஸ்லைடை பாருங்களேன். அந்த கோல்டன் ஹவர்ன்றது என்ன அர்த்தம்னா, இரத்த குழாய் அடைப்படுது, இதய தசைகள் செயலற்று போகுது. முதல்ல செயலற்று போகும் தவிர அந்த இதய தசைகள் மொத்தமாக இறப்பதற்கு, அதாவது டெட் ஆகிறதுக்கு குறைந்தது 6 மணி நேரம் ஆகின்றது. இந்த 1 ஹவர், இந்த கோல்டன் ஹவர் இப்போ 4 மணி நேரம், இப்போ கோல்டன் ஹவர் 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போனாலும் அந்த இரத்த குழாய்க்கு அடைப்பை மருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து கரைச்சிட்டும் வச்சுங்க, அந்த பூரணமாக அந்த இதய தசைகளுக்கு ரத்தம் எடுத்து செல்லப்பட்டு இதய தசைகளை வலிமையாக்கி வலுவை சேர்த்து நார்மல் ஆக்கிடும். சில சமயம் 6 மணி நேரம் கழித்து போனால் கூட பரவாயில்ல, 1 மணி நேரத்துக்குள்ளே போனால் கூட போதும். அவர்களை காப்பாற்றுகின்ற சக்தி இன்னும் மெடிசனுக்கு உண்டு, டாக்டருங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் ரொம்ப முக்கியம். முதல்ல 4-6 மணி நேரத்துக்கு போயிட்டிங்கன்னா அவர்களை கட்டாயம் நம்ம காப்பாற்றி விட முடியும். ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த இன்டென்சிவ் கேரில் வைக்கிறோம். முதல்ல 1 நாள் 2 நாள் இன்டென்சிவ் கேரில் அவங்கள ஐசோலேட் பண்ணி பிராணவாயு ஆக்சிஜன் கொடுத்து சில ட்ரிப் மூலம் சில மெடிசின்ஸ் கொடுத்து இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், த்ராம்போலைட்டிக் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாவே
அந்த கிளாட்டான த்ராம்பஸை கரைத்து விடும். கரைச்சிடுச்சுன்னா இதய ஓட்டம் சீராகிடும். அது முக்கியமாக அங்கே செடேஷன் கொடுத்துரும், மார்ஃபியா பெத்திரி. என்னென்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகிறத குறைக்கிறதுக்கு ஏன் அவங்கள ஐசோலேட் பண்ணுறேன்னா, உறவினர் எடுத்து வச்சுட்டா தான் உறவினர் பார்ப்பாங்க, இது நடந்துருச்சுன்னா பயமுறுத்துவாங்க. அவங்க எதாவது பண்ணாங்கன்னா உறவினர்களை ஐசோலேட் பண்ணுறதுக்கு காரணம் அவர்கள் செடேஷன் பண்ணி அவர்கள் உணர்ச்சி படாமல் இருப்பதற்காக. இந்த 2 நாள் பண்ணாவே இதய தசைகள் வலிமை அடைவதற்காகத்தான். அப்புறம் 3ஆவது நாள் ரூமுக்கு அனுப்பிச்சு 4ஆவது நாள் 5ஆவது நாளே வீட்டுக்கு போயிடலாம். முக்கால்வாசி மெடிசன் சில சமயம் வேணும்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் போடுவோம். இப்போ அட்மிட் பண்ண உடனே என்னென்ன பண்ணுவோம் பாருங்களேன். இந்த ஸ்லைடை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இசிஜி எடுப்போம். இசிஜி எடுத்து எக்ஸ்ரே செஸ்ட் எடுக்கலாம். எக்கோ கார்டியோகிராம்ட்டு 1 நிமிடத்தில் எடுத்தால் இதய தசைகள் எப்படி வேலை செய்யுது, இதய தசைகள் எங்கே ரத்தம் கம்மியாக போகுது, இதய தசைகளுடைய செயல்பாடுகள், அந்த வேல்வு ஏதாவது விரிவடைஞ்சிருக்குதோ எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட் ஃபங்க்ஷன், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்றது 1 நிமிடத்தில் கண்டுபிடிச்சிடும் எக்கோ கார்டியோகிராமால். இப்போ பார்த்திங்கன்னா சிடி ஆஞ்சியோன்னு பேர். டியூப்பு போட எக்ஸ்ரேலேயே கண்டுபிடிக்கலாம். ஆர் இஃப் நெசசரி கொரோனா ஆஞ்சியோம் பண்ணலாம். இந்த எல்லா டெஸ்ட்டுகளும் 1 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் செய்துவிட்டு, அது செய்வதன் நோக்கம் மாரடைப்பு வந்திருக்குதா, எவ்வளவு எக்ஸ்டென்ட் வந்திருக்குது, எந்த இடத்தில் வந்திருக்குது, அந்த சைஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் எவ்வளவு, எந்தெந்த இடத்துலலாம் ரத்த குழாய் அடைப்பு இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம செய்கின்ற மருந்து முறைகள், கொடுக்கின்ற மாத்திரை மருந்துகள்லாம் கரெக்டாக அளவு பண்ணி அதை கொடுக்க முடியும். என்னுடைய கருத்தின் பிரகாரம் 95% மாரடைப்பு வந்தவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாழ்க்கை முறையை சீராக மாற்றி அமைத்தால் அவர்கள் மறுபடியும் மாரடைப்பு வந்தவங்க வராதவங்க எப்படி வாழ்ந்தாலும் வாழ முடியும். இங்கே ஒன்று சொல்கிறேன், இதில் மிக முக்கியமான கருத்து, மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். ஆல் நெகட்டிவ் தாட்ஸ், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை சுமையாக நினைத்து ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிகள் பார்க்குற, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சேன்ட்டு அதை பற்றி கவலைப்படும் பொழுது இதயத்திற்கு ஹார்ட்டை பற்றின அக்கறையோடு இருக்காங்க தெரியாது, அதையும் கவலையாக மாற்றிக்கொண்டு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடும். இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாரடைப்பு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு ரூபா போட்டு வைப்பான் பிஸ்னஸில், ஒரு நண்பர் எனக்கு கொடுத்து வச்சுருப்பான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துருப்பான். ஏதோ பிஸ்னஸில் ரூபா திருப்பி கொடுக்க மாட்டான், ரூபா பிஸ்னஸில் தொலைச்சிருப்பான். கிட்ட நெருங்கிய உறவினர்கள் யாரோ இறந்துருப்பாங்க. இந்த அதிர்ச்சிகள் அனைத்தும் தான் ஹார்ட் அட்டாக் வர காரணம். இது உடனே மனளவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனளவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகாவிட்டால் இந்த ஹார்ட் அட்டாக்கில் வந்தோ இறப்பதோ தவிர்க்க முடியாது. சப்போஸ் ஒன்று சொல்கிறேன், நான் கேளுங்களேன். ஒரு ரூபாய் இழந்துட்டீங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இப்போ மாரடைப்பு வந்த உடனே ரூபா வந்துடுமா? கடவுளோ உங்கள் இயற்கையோ ரூபா கொடுத்துருவாங்களா? இன்னும் இதுக்கெல்லாம் செலவழிக்கணும். இன்னும் வச்சுங்க, ஒரு இறந்துட்டாங்க ஒருத்தர், நெருங்கிய உறவினர்கள் எவராக இருக்கட்டும், உங்களுக்கு மாரடைப்பு இறந்தவங்க வந்துடுவாங்களா? சரி விட்டுடுங்க, உங்கள் உயிரே போகட்டும். உயிர் போனால் மற்ற இறந்தவங்க வந்துடுவாங்களா? எது நடக்கின்றதோ ஒன்றை வைத்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. எதை நம் மாற்றி அமைக்க முடியாததோ ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்றக்கூடியதை மாற்றி அமைக்கும் சக்தியை பெறுங்கள். இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிகின்ற சக்தி தான் ஞானம். தவிர இழந்து விட்டோம் நினைத்தால் உங்கள் உயிர் இழப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் இழந்ததை கூட ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர கற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்று என்ன சமூக கருத்தை நம் முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில செய்திகள் நம்முடைய நாட்டினுடைய யதார்த்தம் என்னவென்பதை காட்டுகின்றன. நாம் கேள்விப்படுகிற சில சம்பவங்கள் என்பது இந்தியா அடைந்த முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் அல்லது பொருளாதார ரீதியாக நாம் எட்டியிருக்கக்கூடிய சாதனைகள்,
இவையெல்லாம் அர்த்தமற்றதோ என்று நம்மை எண்ண வைத்து விடுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நாம் பல துறைகளில் படைக்கிற சாதனைகளை எல்லாம் கேலிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் நம் நாட்டு மக்களுடைய சில அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சமீபத்தில் செய்தித்தாள்களில் படித்தேன். ஒரு பெண் ஒரு ரயில் தண்டவாளத்தை கடக்க முயற்சிக்கிற போது அவர் வேகமாக வந்த மின்சார ரயிலில் அடிபட்டு இறந்து போனார் என்கிற செய்தி தான் அது. அந்த செய்தி, அந்த நிகழ்வு வேறு எங்கும் நிகழவில்லை, சென்னையில் தான், அதுவும் ஆவடியில் ரயில் நிலையத்தில் அது நடந்தது. இதில் என்ன முக்கியமாக மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த பெண் எதற்காக காலையில் அங்கே வீட்டை விட்டு வெளியே சென்றார் என்றால், அவர் வீட்டில் கழிவறை கிடையாது. அவருக்கு குழந்தை பிறந்து 10 நாட்கள் தான் ஆகின்றன. அவர் திறந்த வெளி கழிவறைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலையில் அவர் திறந்த வெளி கழிவறையை பயன்படுத்துவதற்காக அதிகாலையில் அவர் வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது அங்கே நடந்த ஒரு சம்பவம், அவர் அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்கிற போது அங்கே ரயில் மோதி தூக்கி எறிந்து அவர் இறந்து போனார். உண்மையில் இதை கேட்கிற போது உண்மையில் இன்றைக்கும் கூட கழிவறைகள் இல்லாத வீடுகள் இருக்கின்றன. பெண்கள் அந்த திறந்த வெளி கழிவறைகளை பயன்படுத்துவதற்காக பொழுது புலர்வதற்கு முன்போ அல்லது இருட்டிய பிறகு தான் செல்ல முடியும். பகல் பொழுதுகளில், வெளிச்சமான பொழுதுகளில் அவர்களுடைய இயற்கை உபாதைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உண்மையில் ஒரு சித்திரவதை முகாமை நினைவுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இருப்பதிலேயே மிகவும் மனிதத்தன்மையற்ற ஒரு சூழல் என்பது கழிவறை இல்லாத வீடுகள் என்பதுதான். இந்த பிரச்சனையை நாம் எப்போது தீர்க்கப் போகிறோம்? இதை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகிற போது தேசிய அளவில் இதை எப்படி தீர்ப்பது என்று பேசப்படுகிறது. அதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. கழிவறைகளே இல்லாத வீடுகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய பிரகடனத்தை எல்லாம் வெளியிட்டார். அரசு கூட அதற்காக மானியங்களை எல்லாம் வீட்டில் சொந்த கழிவறைகளை கட்டுவதற்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு விளம்பரம் கூட தொலைக்காட்சிகளில் அடிக்கடி மத்திய அரசினால் வெளியிடக்கூடிய ஒரு விளம்பரம் ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு மணமகள் அவள் ஒரு வீட்டில் திருமணம் பேசி முடிக்கப்படுகிற போது அந்த வீட்டில் கழிவறை இல்லை என்று சொல்லி அந்த திருமணத்தையே ரத்து செய்து விடுவது போன்ற விளம்பரங்கள் எல்லாம் கூட ஒளிபரப்பப்படுகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கின்றன? இதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கும் கூட இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% வீடுகளில் கழிவறைகள் கிடையாது. அவர்கள் திறந்த வெளி கழிவறைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவல நிலை என்பது நாம் சுதந்திரமடைந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு நாம் ஏற்புடையக்கூடிய ஒன்றா, நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழல் என்பது உண்மையில் எந்த அளவிற்கு இந்தியாவினுடைய பொது சுகாதாரம், வாழ்வியல் நிலை என்பது பின்தங்கி இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், பொதுவாக ஒரு வீடுகள் இருக்கிற இடங்களில் ஒரு வீடுகளுக்கு அனுமதி வழங்குகிற போது அந்த வீடுகளை கட்டுவதற்கு அல்லது ஒரு வீட்டிற்கு ரேஷன் கார்டு கொடுக்கிற போது கூட அந்த வீட்டில் கழிவறை இருக்கிறதா என்பதை ஒரு நிபந்தனையாக ஆக்க வேண்டும். அரசு அப்படி கழிவறைகளை கட்டிக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதை கட்டித்தருவதற்கான உதவிகளை எந்த நிபந்தனையும் இன்றி செய்ய வேண்டும். வடிகால் வசதிகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டோடும் கழிவுநீர் பாதைகள் இணைக்கப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான ஊர்களில், மாநகராட்சிகளாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், கணிசமான வீடுகள் அவை ஒன்று கழிவறைகளை அவர்கள் கட்டுவதற்கான வசதி இல்லாததினால் பொது கழிவறைகளை, திறந்த வெளி கழிவறைகளை அவர்கள் பயன்படுத்த நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அல்லது அப்படி அவர்கள் கழிவறையில் கட்ட நினைத்தால் கூட அவர்கள் வீடு அமைந்திருக்க இடத்திற்கும் அந்த கழிவுநீர் பாதைக்கும் இடையே ஒரு இணைப்பு இருக்காது. முறையற்ற அனுமதிகள் அல்லது தவறான அனுமதிகளின் மூலமாக எங்கு வேண்டுமானாலும் வீடுகளை உருவாக்கலாம் என்கிற ஒரு அவல நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் இதை நாம் ஒரு அடிப்படை விதியாக அமுல்படுத்த முடியவில்லை? கழிவறை வசதி என்பது ஒரு கட்டாயமாக்கப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். வீட்டு வரி வசூலிக்கிறோம், ஆனால் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவறை வசதிகள் ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்ப்பது மாநகராட்சியினுடைய ஒரு வேலைதான். ஆனால் அது ஏன் செய்யப்படுவதில்லை? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி.
எப்படி 50% மக்கள் இன்றைக்கு கழிவறை வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசிற்கு அதில் எந்த பொறுப்பும் கிடையாதா என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த திறந்தவெளி கழிவறைகள் என்பது அது பெண்களினுடைய நரகம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு அது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் பெருகுவதற்கு பெருமளவு காரணமாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல கிராமங்களில் நடந்த பாலியல் அந்த வன்புணர்ச்சி சம்பவங்கள், பாலியல் பலாத்கார சம்பவங்கள், இதுபோல இயற்கை உபாதைகளுக்காக திறந்தவெளி கழிவறைகளை தேடிச் சென்ற பெண்களின் மீது சமூக விரோதிகள் நடத்திய தாக்குதலிலிருந்து நிகழ்ந்திருப்பதை பல குற்ற சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து சுட்டி காட்டுகின்றன. இன்னொரு புறம் திறந்தவெளி கழிவறைகளை பயன்படுத்துகிற போது மிகப்பெரிய அளவிற்கு தொற்று நோய் அபாயங்களுக்கு மனிதர்கள் ஆளாகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, திறந்த வெளிகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் என்பது அது பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது. பரவலாக தொற்று நோய்கள் பரவுவதற்கும் அதன் மூலமாக நிலத்தடி நீர், ஆற்று நீர், குளத்து நீர் போன்றவை மாசுபடுவதற்கும் பெரிதும் காரணமாக அமைந்து விடுவதையும் நாம் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பூதாகாரமான ஒரு பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதை தான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் அரசிற்கு உண்மையிலேயே விருப்புறுதி இருக்கிற பட்சத்தில் பரவலாக கழிப்பறைகளை உருவாக்குவது, எல்லா வீடுகளிலும் எல்லா கட்டுமான இடங்களிலும் குறைந்தபட்சமாக செயற்கை கழிவறைகளை, தற்காலிக கழிவறைகளை உருவாக்குவது, பொது கழிவறைகளை பரவலாக்குவது என எத்தனையோ விஷயங்கள் செய்ய முடியும். ஆனால் அது எதுவுமே ஏன் செய்யப்படுவதில்லை என்பதுதான் முக்கியம். இதற்காக ஒதுக்கப்படுகிற நிதிகள் எங்கே செல்கின்றன? இதற்காக தீட்டப்படுகிற திட்டங்களினுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் மக்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய கடைகளில், சிறு சிறு வர்த்தக நிறுவனங்களில் கழிவறை வசதிகளே கிடையாது. பல நேரங்களில் காலையில் வேலைக்கு வரக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், இரவு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட அங்கு வசதிகள் கிடையாது. அவர்கள் வேறு எங்கோ தொலைவிற்கு செல்ல வேண்டும். இது உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒவ்வொரு வர்த்தக மையத்தோடும் கழிவறை வசதிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் இருந்தும் அது ஏன் பின்பற்றப்படுவதில்லை? அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் அந்த நிறுவனங்களுக்கு எப்படி உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஒரு பெண்ணின் மரணமாக மட்டும் இதை நாம் பார்க்கக்கூடாது. மாறாக அடிப்படை வசதிகளை செய்ய மறுக்கிறவர்களுக்கு தண்டனைகள் தருவதும், செய்ய இயலாதவர்களுக்கு அதை செய்வதற்கான உதவிகள் அளிப்பதும் மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கடமையைத்தான் இந்த துயர சம்பவமும் நினைவூட்டுகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சியாளர் திரு கணேச சுப்பிரமணியம். இந்திய குடிமை பணிகள் அப்படின்னா என்ன, இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இதற்கான பயிற்சி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அந்த பயிற்சி கொடுக்குற விதம் சார்ந்து பல விஷயங்களை, கருத்துக்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்திய குடிமை பணிகளுக்கான ஒரு பயிற்சியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முதல்ல வரவேற்கிறோம் சார். இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு வரும்போது இது எந்தெந்த பணிகள் எல்லாம் இதில் அடங்கும்? இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு பிரத்யேகமான ஒரு பயிற்சி முறை இதுக்கு ஏன் அவசியமாக இருக்குது? தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பல கட்டங்களில் தேர்வுகள் நடக்கப்படுதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரதே மிக கடினம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் எத்தனை முறை இதுக்கு நம்ம அணுகலாம், இந்த தேர்வுகளை எழுதலாம், இதையெல்லாம் சார்ந்து தேர்ச்சி பெறக்கூடியவர் எந்த ஒரு பணியில் தன்னை கொண்டு போய் முன்னிறுத்துவார்? இப்படி நிறைய விஷயங்கள், கருத்துக்கள் உங்ககிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்க எதிர்பார்க்கிறோம் சார். இப்போ இந்த குடிமை பணிகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்திய குடிமை பணிகள் அப்படின்னா என்ன, எந்தெந்த பணிகள்லாம் இதில் அடக்கம்? அதாவது இந்திய குடிமை பணிகள்னு சொல்கிறதுனா ஆங்கிலத்தில் சொல்லும்போது இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக சிவில் சர்வீஸுங்கிறது குடிமை, அந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பணிகள் இருக்குது, டிஃபென்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பணிகள் இருக்குது. ஸோ அந்த டிஃபென்ஸ் தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு சொல்கிற அந்த பணிகளுக்கான ஒரு அடிப்படை. அது இந்த இந்திய குடிமை பணிகள் என்னன்னு சொன்னால்,
அரசாங்கத்தில், அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு தான் இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய மொத்த துறைகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பணி தான் இந்திய குடிமைப்பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிகள். அதில் மத்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லா மினிஸ்ட்ரிஸையும் அந்த மினிஸ்ட்ரிஸை நிர்வகிக்கிறதுக்கும் அந்த அமைச்சகங்களும் துறைகளும் வந்து என்ன நிர்வாகம் செய்கிறாங்களோ அதன் அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்தியாவில் ஆட்சிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஆட்சியை வந்து நல்லாட்சியை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இந்த நிர்வாகம். ஸோ இந்த நிர்வாகம் சீராகவும் சிறப்பாகவும் செயல்படணும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து முக்கியமான மூளையாகவும் அதற்கான ஒரு ஆர்ம்ஸ் அண்ட் இயர்ஸ், ஐஸ், இயர்ஸ், பிரெயின்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ம்ஸாக இருக்கிறதுனால அந்த பணிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணிகளாக இருக்கின்றன. இந்த ஆட்சியாளர் திரு ஐஏஎஸும் வந்து இதில் அடக்கமா? இந்த பயிற்சி முறையும் இதோடு சேர்ந்து? இதில் முக்கியமாக ஐஏஎஸ் தான் முதன்மை. இந்த பணிகள் பார்த்திங்கன்னா மேடம், மொத்தமாக வந்து இதில் வந்து 3 வகையான பணிகள் இருக்குது. ஒன்று வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அகில இந்திய பணிகள்னு சொல்கிறது. மொத்தம் வந்து 3 அகில இந்திய பணிகள் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ், அதான் ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது வந்து இந்திய காவல்துறை பணி, அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ். மூன்றாவது வந்து இந்திய வனம் சார்ந்த அந்த பணிகள், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தவிர ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தவிர பார்த்திங்கன்னா சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீசஸ்ன்னு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீசஸ், அதே மாதிரி இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இது எல்லாமே அதுக்கு கீழே தான் வருது. இது போக சென்ட்ரல் குரூப் பி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டெல்லி அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் போலீஸ் சர்வீசஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், அப்புறம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சர்வீஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐஎஃப்எஸ் தவிர, ஆல் இண்டியா சர்வீசஸில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸ்க்கும் ஒரே காமன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஐஎஃப்எஸ்க்கு மாத்திரம் தனியாக ஒரு தேர்வு இருக்குது. இந்த 2 ஐஎஃப்எஸ்க்கான தேர்வும் இந்த குடிமைப்பணிகளுக்கான தேர்வும் எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு சொன்னால், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் காமனாக இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனில் ஐஎஃப்எஸ்க்கு தனியாக நடத்துவாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியாக நடத்துவாங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்கு தனியாக நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்திய குடிமைப்பணிகள்னு சொல்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான சர்வீஸ் ஐஏஎஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு வந்து பொதுவாக எல்லாருக்கும் உடனே சொல்லணும்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தான் அதோடைய அஃபிஷியல் நேம். ஆனால் ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பிரிவுகளை பற்றி பேசும்போது ஒருத்தர் வந்து ஒரு குடிமை பணியில் தன்னை இணைச்சு நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கணும்னு நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது இதோட தேர்வு முறை. இதோட தேர்வு வந்து ரொம்ப கடினமாகவும், என்ன சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக இருக்குன்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த தேர்வு முறையை பற்றின ஒரு புரிதல் தேவையாக இருக்குது. இப்போ ஒரு குடிமை பணிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த தேர்ச்சி அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கான தேர்வு எப்படி நடைபெறுது? ஆக்சுவலாக இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு வந்து 2 கட்டங்களாக நடைபெறும். முதல் கட்டம் வந்து முதல் நிலை தேர்வு அல்லது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வீடிங் அவுட் எக்ஸாம் அல்லது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அது மெயின் எக்ஸாமினேஷன், முக்கிய தேர்வை எழுதுவதற்கு எத்தனை மாணவர்கள், எத்தனை கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வு தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். மொத்தம் 2 தாள்கள் இருக்கும். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 சொல்லுவோம், பொது அறிவு பேப்பர் தாள் 1, அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, அதாவது சிசாட்னு சொல்லுவாங்க. இந்த சிசாட்டுங்கிறதும் 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு புதிய முறை. இதில் வந்து 2 தாள்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வந்து 200 மதிப்பெண்கள். முதல் தாளில் 200 மதிப்பெண், 2ஆம் தாளில் 200 மதிப்பெண். இந்த முதல் தாளில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கான்ஸ்டியூஷன், எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா பாடத்திலிருந்தும் கலவையாக ஒரு 100 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு வந்து 2 மதிப்பெண்கள் வீதமாக மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அது மாத்திரம்தான் வந்து ரேங்கிங் பர்பஸ்க்கு எடுக்க போகிறாங்க. அது இந்த 200 மதிப்பெண்களுக்கு வந்து
எவ்வளோ ஒரு மாணவர் எடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ பேப்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டால், பேப்பர் 2 சிசாட்னு சொல்கிற அந்த பேப்பர் வந்து சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட்ன்ற பேப்பரில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 80 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 80 கேள்விகளில் வந்து 2.5 மதிப்பெண்கள் வீதமாக 200 மதிப்பெண்கள் இந்த தேர்வு நடத்தப்படுது. இந்த சிசாட் தேர்வுங்கிறது வந்து வெறும் குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். அதாவது இந்த தேர்வில் ஒரு மாணவர் வந்து 200க்கு 66 மதிப்பெண்கள் மினிமம், குறைஞ்சபட்சம் 66 மதிப்பெண்கள் எடுத்தாகணும். அப்படி 66 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவருடைய முதல் தாள் மட்டுமே திருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது சிசாட் பேப்பரில் அவன் குவாலிஃபை ஆகணும். 66 அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் திருத்துவாங்க. அதில் அந்த மாணவர் எவ்வளோ வாங்குறாரோ அதை பொறுத்து தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டில், அதாவது ப்ரிலிமினரிலேருந்து மெயினுக்கு அவர் போகிறாரா இல்லையாங்கிறது டிசைட் ஆகும். அண்ட் இது 2 பேப்பர்லேயுமே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அது நெகட்டிவ் மார்க்கிங் உண்டுன்னு சொல்லும்போது எப்படி நெகட்டிவ் மார்க்கிங் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேள்வி வந்து தவறாக விடையளிக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு எவ்வளோ மதிப்பெண்களோ அதிலிருந்து 1/3 வந்து அவருடைய மதிப்பெண்களில் மொத்த மதிப்பெண்களை குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ 2 மதிப்பெண்கள் பேப்பர் 1ல் ஒரு கேள்விக்கு இருக்குன்னு சொன்னால் 1/3 ஆஃப் தட் போயிடும். ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை மனசில் வச்சுக்கிட்டு கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதை மனசில் வச்சுட்டு பண்ணணும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி பண்ணுங்க நம்ம பயிற்சியிலையும் பேசலாம். கண்டிப்பாக. இப்போ இதில் முதல் கட்டம் வந்து இந்த ப்ரிலிமினரி தேர்வு சொல்லுவீங்க, மெயின் போகிறதுக்கு முன்னாடி இதுலேயே இந்த நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் இருக்கணும் போது ஒருத்தருக்கு சரியான முறையில் பதில்கள் தெரிந்தால் மட்டுமே அதுக்கு விடையளிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். ஒரு புத்திசாலித்தனத்தோடு அணுகணும். அது வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன், அந்த ஸ்மார்ட்னஸோடு அப்ரோச் பண்ணணும். அது மொத்தத்தையும் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து குருட்டாம்போக்கில் அடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் படிக்கும்போதே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிறத மனசில் வச்சுட்டு படிக்கணும். அதே சமயம் தேர்வு எழுதக்கூடிய அன்னைக்கு, தேர்வு நாள் என்று கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தெரியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படித்த விஷயங்களை கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு வெளிக்கொண்டு வர முடியுமோ அது வெளிக்கொண்டு வந்துட்டு அதே நேரத்தில் வந்து அவசரப்படாமல் நிதானத்தோடு அணுகலாம். இந்த தேர்வு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போது இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்லேருந்து தேர்ச்சி ஆகிற இந்த மெயினுக்கு போகிறாங்க அப்படின்னு வரும்போது இந்த மெயின் பேப்பரில் என்ன மாதிரியான கேள்விகள்? இந்த 2ஆம் கட்ட தேர்வு இருக்கு இல்லையா, மெயின் அப்படிங்கிறது வந்து அதுலேயே 2 ஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்து முதல் ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது வந்து மெயின் எக்ஸாமினேஷனில் ரிட்டன் பார்ட். அந்த ரிட்டன் பார்ட்டுங்கிறது எழுத்து தேர்வு. இந்த எழுத்து தேர்வு வந்து 1750 மதிப்பெண்களுக்கு நடக்குது. மொத்தம் 9 தாள்கள். அதில் முதல் 2 தாள்கள் வந்து ஒரு ஆங்கிலம் கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பர், இன்னொன்று ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து தமிழில் ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இந்த 2 தாள்கள்லையும் எந்த மாணவர் மெயின் எழுதினாலும் அவர் இதில் 2லையும் பாஸ் பண்ணியே ஆகணும். இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மிச்சம் இருக்கக்கூடிய 7 தாள்களும் திருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இது மஸ்ட்டு. ஆனால் இந்த 2 பேப்பர்லையும் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம். இதில் ஃபெயில் ஆகிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா அதில் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. பெரும்பாலும் மாணவர்கள் அந்த பேப்பர்லேயும் ஃபெயில் ஆகிறாங்க. ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை கொஞ்சம் சீரியஸாக எடுக்காமல் பாதியிலேயே கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போகிறது. லைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படித்தா அந்த பேப்பரில் ஈஸியாக ஃபெயில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸுக்காக நான் அதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 7 தாள்கள் என்னென்னு சொன்னால் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3, 4ன்னு சொல்கிற 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். அதில் 4ஆவது தாள் தான் வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு தாள். அது வந்து 2013ஆம் ஆண்டிலேருந்து அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு பேப்பர் வந்து எஸ்ஏ, அதாவது ஒரு பொது கட்டுரை வரை எழுதணும். 4+4 2 செக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒரு செக்ஷனில் 4 டாபிக் இருக்கும், அண்ட் இன்னொரு செக்ஷனில் 4 டாபிக் இருக்கும். எவ்ரி செக்ஷன் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு 500 வார்த்தையிலேருந்து 600 வார்த்தைக்குள்ளே ஒரு எஸ்ஏ எழுதணும். இந்த எஸ்ஏ 250 மார்க்குக்கு, மிச்சம் இருக்கிற ஜிஎஸ் பேப்பர்ஸ் 250 மார்க்குக்கு. ஸோ மொத்தமாக 1000 மார்க்குக்கு 1250 மார்க்குக்கு. அது போக ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விருப்ப பாடம் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ விருப்ப பாடம் தேர்ந்தெடுத்தால் அந்த விருப்ப பாடத்தில் 2 தாள்கள் இருக்குது. ஒன்று 250 மதிப்பெண்களுக்கு. ஆக மொத்தம் 500 + 1250 1750 மார்க்குக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் தேர்வில் எழுதுவார்.
இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதினதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மதிப்பெண்கள் அவர் வாங்குகிறாரோ அதை பொறுத்து அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மெயின் எக்ஸாமினேஷன், அதாவது ஆளுமை தேர்வு அல்லது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரியில் எத்தனை லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினாலும் மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது அந்த ஆண்டிற்கான குறிப்பிட்ட அந்த ஆண்டிற்கான மொத்த காலி இடங்கள் எவ்வளவோ அதில் ஒரு 15 to 17 மடங்கு, உதாரணமாக ஒரு 1000 வேக்கன்சி அந்த வருஷத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை லட்சம் பேர் ப்ரிலிமினரி எழுதினாலும் அதில் வந்து ஒரு 17,000 பேரை மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் எழுத அலோவ் பண்ணுறாங்க. அந்த 17,000 பேர்லேருந்து இன்டர்வியூக்கு வர்றவங்க யாருன்னு கேட்டால் அந்த ஆண்டில் வந்து காலி இடங்கள் எவ்வளவோ அதில் 2 to 3 மடங்கு, அது ஃபைனல் செலெக்ஷன் இன்டர்வியூலேருந்து வரும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா 1 out of 3 செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3000 பேர், 1000 வேக்கன்சினா 3000 பேர் அவுட் ஆஃப் 17,000 பீப்புள் தான் வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து யூபிஎஸ்சியில் வச்சு நடக்கும். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 225 மார்க்குக்கு நடக்குது, 275 மார்க்குக்கு நடக்குது, 275 மார்க்ஸுக்கு நடக்குது. ஸோ 1750க்கு ஒரு கேண்டிடேட் எவ்வளோ மார்க் வாங்கினார் மெயின் ரிட்டர்னில் அதையும், இன்டர்வியூவில் 275க்கு எவ்வளோ வாங்கினார் அதையும் கூட்டி மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் வச்சு தான் ரேங்கிங்கும் சர்வீஸ் அலோகேஷனும் நடக்குது. இப்போ இந்த மெயின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறத பார்க்குறோம், இதை கடந்து போகிறதே ரொம்ப கடினம், அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் நீங்கள் அந்த பயிற்சிகள்லாம் அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இது வந்து இந்த தேர்வில் கேள்விகள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் சார் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது இதில் வந்து ரொம்ப நம்ம ஒரு மித்து இருக்குல்ல, எல்லாருமே கடினம், இந்த தேர்வு வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 15 ஆண்டு காலமாக நான் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கிறதுனால அந்த அடிப்படையில், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வுமே ரொம்ப கடினமானதே அல்ல. கடினம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவருடைய மனசில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை கடினம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கடினம், அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா செய்யலாம். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வாகட்டும், அது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், குடிமைப்பணிகள் தேர்வாகட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வாகட்டும், எதுவாக இருந்தாலுமே அடிப்படையில் அந்த தேர்வுக்குன்னு ஒரு சில அடிப்படைகள் இருக்குது. அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டால் அந்த தேர்வை அணுகி அதை வெற்றி பெறுவது ஈஸி, ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும். இப்போ குடிமைப்பணி தேர்வுக்கான அடிப்படை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இதில் நான் பொதுவாக என்னுடைய மாணவருக்கு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, 3 pronged அப்ரோச்னு சொல்லுவோம். மொத்தம் 3 ப்ராங்ஸ் இருக்குது அதில். அதாவது தேர்வினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் அதுக்கு 2 விதமான டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிலபஸ், இன்னொன்று வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மகிட்ட நிறைய கிடைக்கும், எல்லா இடத்துலையும் அவைலபிள், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவது, தேர்வுக்கான சிலபஸ் யூபிஎஸ்சியே கொடுத்துட்றாங்க. அந்த சிலபஸ் என்ன இருக்குது, அந்த சிலபஸை ஸ்டடி பண்ணும்போது எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ரிலேட் ஆகிருக்கு, தொடர்புடைய தலைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, இப்போ மாணவர் என்ன செய்வாங்கன்னா, சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டும் படிப்பாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் படிக்கிறேன்னா கான்ஸ்டியூஷன் மட்டும் படிப்பாங்க. எதை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, கான்ஸ்டியூஷனுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷன் எப்படி இந்தியாவில் வந்தது அப்படிங்கிறதுக்கே ஒரு வரலாறு இருக்குது. அது நீங்கள் வரலாறுல அதான் படிக்க போகிறீங்க. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் எப்படி இருந்துச்சு, என்றைக்கு ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பகுதியாக கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட்டை படிச்சுட்டே வருவோம். ஸோ இந்த லேட்ரல் திங்கிங் என்னங்கிறது நமக்கு புரியணும்னா, அல்லது படிக்கும்போதே இந்த லேட்ரலாக திங்க் பண்ணி லிங்க் புரிஞ்சு படிக்கணும்னு சொன்னால் சிலபஸில் எங்கெங்கே லிங்க் இருக்குதுன்னு பார்க்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போது ஹிஸ்ட்ரியிலே ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. எக்கானமியில் பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷனை பற்றி ஒரு ரோல் இருக்குது. ஸோ பிளானிங்கும் இந்தியன் எக்கானமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பிளான்ட் எக்கானமி தானே. இந்த ரிலேஷன்ஷிப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய இன்டர்லிங்க்டு டாபிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸை புரிஞ்சுக்கிறது முதல் படி. ரெண்டாவது படி, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, நாம் இந்த டாப்பிக்கை லிங்க் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வருதா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு திங். இரண்டாவதாக, ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டால் அந்த சப்ஜெக்டில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், நிறைய ஏரியா இருக்குது. ஆனால் ஒரு தேர்வாளர், ஒரு கொஸ்டின் செட்டர், ஒரு தேர்வுக்கு வந்து கேள்வி அமைக்கக்கூடிய அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ரூப்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு அவருக்கு சில ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் இருக்கும். அது எதற்காக அந்த கேள்வி வந்து கேட்கப்படுகிறது, அந்த ஏன் அந்த டாப்பிக்லேருந்து அந்த கேள்வி கேட்குறாங்க,
அப்புறம் அந்த கேள்வி கேட்பதன் மூலமாக அவர் எதை பரிசோதிக்க விரும்புகிறாரு, அப்படி ஒரு பரிசோதிக்க விரும்பக்கூடிய அந்த விஷயம் வந்து எந்த பணிக்காக தேர்வு நடத்தப்படுகிறதோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இந்த 4 விஷயம் அடிப்படையில் எந்த ஒரு கொஸ்டின் செட்டராக இருந்தாலும் அதை பார்த்தே ஆகணும். அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இந்த 4ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி செட் பண்ணணுன்னு சொன்னால் பெரும்பாலான கொஸ்டின் செட்டர்ஸ் எங்கே போவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் போவாங்க. அன்றாட நிகழ்வுகள் என்ன இருக்குது, அன்றாட நிகழ்வுகளில் என்ன நடக்குது. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னா எலெக்ஷனில் ஒரு ஓட்டிங் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஓட்டிங் பிஹேவியர்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா, இப்படி தான் அவங்க போவாங்க. ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு எக்கானமியில் படிக்க போகிறோமா, சயின்ஸ் படிக்க போகிறோமா, வரலாறு படிக்க போகிறோமா, கரண்ட் அஃபேர்ஸோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு மாணவர்கள் என்ன பண்ணணும்னா தினந்தோறும் அன்றாட நிகழ்வுகளை தெளிவாக ஃபாலோ பண்ணி குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அண்ட் 2வது, பாடத்திட்டங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது அந்த பாடத்துக்கும் அன்றாட நிகழ்வுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து அந்த இன்டர்லிங்கையும் புரியறதுக்கு முயற்சி பண்ணி வச்சுக்கணும். இது செகண்ட் ஆஸ்பெக்ட். 3வது ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னால் கிளாரிட்டி ஆஃப் த கான்செப்ட்ஸ். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்திய குடிமைப் பணிகள், அது ஸ்டேட் சர்வீசஸ் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளாகட்டும், அடிப்படையில் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால் ஃபண்டமெண்டல்ஸாக எதிர்பார்க்குறாங்க. பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது மாத்திரம்தான் எல்லா இடத்துலையும் எல்லா நிலையிலையும் பரிசோதிக்கப்படுகிறது. அதனால் பேசிக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக படிங்க. முக்கியமாக பள்ளி மாணவர்கள், இப்போ சிவில் சர்வீசஸ் படிக்க போகிறோம், சிவில் சர்வீசஸாக என்னோடய கெரியர் எடுக்க போகிறேன்னு இப்போலாம் ஸ்கூல் லெவல்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மாணவர்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ஸ்கூல் லெவலில் பர்டிகுலர்லி 9th 10th 11th 12th புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை தெளிவாக படிங்க. ஸோ கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ லெட் மீ சம் இட் அப். கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட், தென் கரண்ட் அஃபேர்ஸோடு எப்படி லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறது. இது 3 இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சுலபமாக ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக சார். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்கிறதுன்னா இந்த இன்டர்வியூஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் ப்ரிலிமினரிலையும் எழுத்து தேர்வுலையும் நல்ல முறையில் வந்தவங்க கூட இந்த இன்டர்வியூ வரும்போது அந்த இடத்துல கூட வாய்ப்புகளை நழுவிடுற மாணவர்களை நம்ம பார்க்குறோம். அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படி நடக்குது சார்? ஆக்சுவலாக இன்டர்வியூ, யூபிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி நடக்குதுன்னா, ஒரு போர்டு இன்டர்வியூ. அது பொதுவாக யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் வந்து அந்த போர்டில் வந்து சேர்பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்க கூட அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 4 மெம்பர்ஸ் வந்து தே ஆர் ட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அவங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் உள்ள சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கலாம், ரிட்டையர்ட் சிவில் சர்வன்ஸாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், டிஃபென்ஸ் பீப்புளாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து கொண்டு வருவாங்க. அது எதுக்காகனா ஒரு வெரைட்டி வேணுங்கிறக்காக கொண்டு வருவாங்க. ஸோ பொதுவாக ஒரு 1/2 hour to 45 minutes இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ வந்து பெரும்பாலும் மாணவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக்கி அவங்களுக்கு எந்த விதமான அவங்க தன்னைத்தானே டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காமல் ப்ரெஷர் பண்ணாமல் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆளுமை அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் ஒரு ஆளுக்கும் ஒரு ஆளுமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவன் வந்து தான் எப்படி நினைக்கிறானோ அதெல்லாம் பேசிட்டு போவான். இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா இன்டர்வியூவில் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே இங்கே பேச முடியாது. எனக்கு இது வந்து ஒரு ஃபோரம். இந்த ஃபோரமில் வந்து நான் இந்த ஃபோரமை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நான் பேசுகிற சில விஷயங்களை வந்து மாணவர்கள் கேட்குறாங்க, பெற்றோர்கள் கேட்குறாங்க, எல்லோரும் கேட்கும்போது அவங்க மேலே நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆளுமையை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆளுமையை நான் கண்ட்ரோல்டாக வெளிப்படுத்த முடியும். இதுதான் வந்து அவங்க இன்டர்வியூவில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இதை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அல்லது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாயிண்ட் என்ன, யூபிஎஸ்சி இன்டர்வியூலையும் பார்த்திங்கன்னா ஏன் சில மாணவர்கள் வந்து அந்த இடத்துல போய் ஃபம்பிள் ஆகுறாங்க அல்லது வந்து மார்க்கை விட்டுறாங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற ஒரு விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து தெரியலை அப்படின்னு தைரியமாக ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தைரியம் இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ செட்டப்பில் எனக்கு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும், ஏதோ ஒரு பதிலை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் போய் தன்னைத்தானே கட்டாயப்படுத்திக்கிட்டு சஃபகேட் ஆகி ஏதோ ஒரு பதிலை சொல்லுவாங்க.
ஏதோ ஒரு பதில் அவங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் தெரியலை, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் விடை தெரியவில்லைன்னு தைரியமாக சொல்லலாம். சார் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேலேருந்து ஒரு 15-20 நிமிஷமாக கேட்குற எல்லா கேள்விக்கும் தெரியலை எனக்கு பதில், நான் என்ன பண்ணுறது? தைரியமாக தெரியலைன்னு சொல்லுங்கள். தெரியாத ஒரு விஷயத்தை தெரியலைன்னு சொல்கிறது தான் நல்லது. அது நாணயத்தன்மையும் நேர்மையாக பதிலளிப்பதும் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆளுமையினுடைய ஒரு மிக முக்கியமான பண்பு. ஸோ இதை நீங்கள் ஆனஸ்ட்டாக தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ 15வது கேள்வி வந்து என்ன பார்த்து உனக்கு தெரியுன்ற மாதிரி இரிட்டேட் ஆவாங்களே சார்? கண்டிப்பாக ஆவாங்க. நமக்கு தெரியல, நம்ம கேள்வி கேட்குறவங்க இரிட்டேட் ஆவாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசித்தா ஹேண்டில் பண்ணலாம். தாராளமாக அதை வந்து பொறுமையாக விளக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நிலை என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ உங்களுடைய நேர்மை கண்டிப்பாக மதிக்கப்படும், நாணயத்தன்மை கண்டிப்பாக மதிக்கப்படும். அது தெரியாமல், அதை புரிஞ்சிக்காமல் நமக்கு தெரியாத ஒரு ஏரியாவில் தப்பும் தவறுமா சில பதில்களை சொல்லி அவங்களை இன்னும் மேலும் எரிச்சல் அடையக்கூடிய கோபப்படுத்தி நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. இதுதான் வந்து மாணவர்கள் பண்ணக்கூடிய சில தவறு. 2வது தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்பவுமே டெவலப் பண்ணாமல் போகிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு, லாங்குவேஜ் வேறு. அது மொழியினுடைய அறிவு அப்படிங்கிறது வேறு, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது வேறு. இதை வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவதற்கான பயிற்சி எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும். இந்த 2 தான் அங்கே விஷயம். எனக்கு பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு விஷயமே அங்கே வந்து மாணவர்கள் வந்து கீழே புல் பண்ணுறதே கிடையாது. ஸோ தெரியாத கேள்விக்கு தெரியலன்னு தைரியமாக பதில் சொல்லுங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து பெட்டராக வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ தூரம் ஒரு கடினமான ஒரு நிலைகளை தாண்டி தான் அந்த ஒரு தேர்வை நம்ம எழுதணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வெளியிலேருந்து இதற்கான பிரத்யேக பயிற்சி அவசியம்னு சொல்கிறத பார்க்குறோம். நிறைய நிறுவனங்கள் பயிற்சி தந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் தேவையாக இருக்குது? இதில் வந்து மேடம் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ நடக்குது இல்லையா? பயிற்சி வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அதாவது இன்டர்வியூ, மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ், இந்த லெவல்லேருந்து போகணும். முதல்ல ஆளுமை வந்து சரிப்படுத்தணும். அதாவது ஒரு மாணவருக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், இந்த தேர்வு எழுதுறதுக்கு அவருக்கு சில ஹேபிட்ஸு, அவருடைய பர்சனாலிட்டி ஃபோக்கஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரைட்டிங் ஸ்கில்ஸு, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, இதுதான் மெயின்ஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் எபிலிட்டிஸ், இது 3ஐயும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரிலிமினரிங்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோ டவுன் பண்ணி ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த பேசிஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பயிற்சி அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்சிலாம் ஐஏஎஸ்லாம் படிக்கணும், டெல்லிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அப்படி தேவையே இல்லை. சென்னையிலே வந்து நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது, நல்ல தரமான பயிற்சி மையங்கள் இருக்குது. இங்கே அணுகி மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று எந்த பயிற்சி மையத்துக்கு யார் போனாலும் கடைசியில் ரிசல்ட் வர்றது மாணவர் கையில் தான் இருக்குது. பயிற்சி மையங்கள் அல்லது பயிற்சிங்கிறது வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர் காலில் இருக்கக்கூடிய ஷூ மாதிரி தான். ஓடுவது ஓட்டப்பந்தய வீரர் மட்டும்தான். அந்த ஷூ வந்து அவருக்கு எனேபிள் பண்ணுமே தவிர அவருக்கு வெற்றியை வாங்கி தராது. ஸோ மாணவர்கள் பயிற்சி நிலையத்துக்கு போகும்போது இதை மனசில் வச்சுட்டு போகணும். இப்போ நேராக போனோன்னே என்னை காப்பாற்றுவீங்களா, என்னை ஐஏஎஸ் ஆக்கிடுவீங்களான்னு கேட்கக்கூடாது. பயிற்சி நிலையங்கள் ஒரு ஓட்டப்பந்தய வீரரின் காலில் இருக்கக்கூடிய காலணிகள் போன்றவை மட்டுமே. அவை உங்களுடைய கால்கள் வலி எடுக்காமல் ஓடுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர வெற்றியை பெற்றுத்தராது. நிச்சயமாக சார். இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்திய குடிமை பணிகள் அப்படின்னா என்னென்னலாம், இதற்கான ஒரு பொறுப்பில் வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் அந்த தேர்வை அணுக வேண்டிய அணுகுமுறை என்னவாக இருக்குது, தேர்வுகளோட நடைமுறையில் எவ்வளோ தூரம் ஒரு கடினமான பயிற்சிக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கான வாய்ப்புகள், அந்த சர்வீஸ்க்கு அவங்க போக முடியும் அப்படின்னும் போது ஒரு பயிற்சி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அந்த பயிற்சி முறைகள் சரியான முறையில் நடந்தால் தேர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இந்திய குடிமை பணிகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நன்றி மேடம். தினந்தோறும் பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வரும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரு அவர்களை கண்டிப்பாக நாம் பல நேரங்களில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதிலும் அவருடைய நினைவு நாளை ஒட்டி சில செய்திகளை நாம் எண்ணி பார்க்கலாம். அவர் பல செய்திகளில் தன்னுடைய காலத்தையே முந்தி நின்றார் என்றும் கூற வேண்டும். அவரிடத்தில் சில வினோதமான கலவைகள் இருந்தன.
காந்தியாரிடம் அளவு கடந்த பற்றுதல் உடையவராக இருந்தார். காந்தியாரைத்தான் தன்னுடைய தலைவர் என்று கடைசி வரையில் சொன்னார். காந்தியாரைத்தான் பின்பற்றினார். ஆனால் காந்தியாரின் கோட்பாடுகள் சிலவற்றை வெளியில் சொல்லாமலேயே மெல்ல மெல்ல மாற்றியவரும் நேருதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு கோணத்தில், ஒரு பார்வையில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கிராமராஜ்யம்தான் ராமராஜ்யம் என்பது காந்தியாரின் கோட்பாடு. காந்தியாரினுடைய அடிப்படையான கோட்பாடே இதுதான். கிராமராஜ்யம்தான் ராமராஜ்யம். அதனாலே தான் அவர் கடைசி வரைக்கும் ராட்டை நூற்றல், நூல் நூற்றல், ராட்டையில் என்பன போன்ற அந்த கிராம தொழில்கள் என்பதிலே தான் இருந்தாரே தவிர மிக மிக பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதெல்லாம் காந்தியாரினுடைய இயல்பான போக்கிற்கு எதிரானவை தான். எனவே காந்தியாரை ஏற்றுக்கொண்டவராகவும் அதே நேரத்தில் காந்தியாரினுடைய மொத்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவராகவும் நேரு இருந்தார். அந்த மாற்றங்களை கூட இது காந்தியினுடைய கொள்கை ஒத்துவராது என்பதால் மாற்றுகிறேன் என்று அறிவிக்காமல் போகிற போக்கில் மெல்ல சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். அப்படி நேரு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் 1955 நடைபெற்றது. ஏறத்தாழ விடுதலை பெற்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் முன்வைத்தார். அதற்கு ஜனநாயக சோஷலிசம் என்று அவர் பெயரிட்டார். சென்னைக்கு அருகிலே இருக்கிற ஆவடியிலே தான் அந்த மாநாடு நடைபெற்றது. காங்கிரசினுடைய ஆவடி மாநாடு என்பது இன்றைக்கும் வரலாற்றில் புகழ் பெற்ற ஒன்று. எதனால் அந்த ஆவடி மாநாட்டுக்கு அத்தனை பெரிய புகழ் என்றால், அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்கள் தான் அதற்கு காரணம். அந்த 2 தீர்மானங்களில் ஒன்றுதான் இந்த ஜனநாயக சோஷலிசம் என்பது. ஆனால் அதற்கு பின்புலமாகவும் அடித்தளமாகவும் 1931ஆம் ஆண்டு கராச்சியிலே நடைபெற்ற மாநாட்டை நேரு எடுத்து காட்டினார். 31லேயே, அதாவது காந்தியார் உயிரோடு இருக்கும்போதே கராச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார சீர்திருத்தம் என்பது பற்றி காங்கிரஸ் கட்சி சிந்தித்திருக்கிறது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படவில்லை என்று சொன்ன நேரு அவர்கள் தன்னுடைய நீண்ட உரையில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தியை கூறுகிறார். ஒரு தேசத்தின் விடுதலை என்பது அதுவே நம்முடைய இலக்கு என்று கருதிவிட முடியாது. எதிர்கால சமூக பொருளாதார விடுதலைகளுக்கு அது ஒரு சாதனமாக இருக்கும் என்பதால் தான் நாம் அரசியல் விடுதலையை கோருகிறோமே அல்லாமல் அரசியல் விடுதலை பெற்றுவிட்டாலே போதும் என்று நிறைவடைந்து விட முடியாது என்கிறார் நேரு. இது ஒரு மிகப்பெரிய பொருள் பொதிந்த பல்வேறு விதமான எதிர்கால திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கூற்று. ஒரு தேசம் விடுதலை பெறுவது அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்காகத்தானே தவிர அதுதான் அதனுடைய இறுதி கட்டம் என்று சொல்ல முடியாது. அப்படியானால் நம்முடைய இந்தியா ஒரு பொருளாதார விடுதலை அல்லது பொருளாதார முன்னேற்றம் என்பதை நோக்கி நகர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற கருத்தில்தான் நான் இப்போது 2 தீர்மானங்களை முன்மொழியப் போகிறேன் என்று அந்த மாநாட்டிலே நேரு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவற்றை முன்மொழிகிறார். ஒன்று நிர்வாக சீர்திருத்தம் சார்ந்தது, இன்னொன்று பொருளாதார சீர்திருத்தம் சார்ந்தது. அந்த நிர்வாக சீர்திருத்தத்திலே நேரு அவர்கள் முன்வைத்த அந்த தீர்மானம் இனிமேல் யார் ஒருவருக்கும் ஒரு பதவிதான் என்பது. எவரும் 2 பதவிகளில் இருக்கக்கூடாது. அப்படி தீர்மானத்தை முன்மொழிகிற போது நேருவே 2 பதவிகளில் இருந்தார். இந்தியாவினுடைய பிரதமராகவும் இருந்தார், காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்தார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகிவிட்டார். எனவே ஒருவருக்கு ஒரு பதவி என்கிற அடிப்படையில் நான் காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் விலகிய பிறகுதான் அந்த பொறுப்புக்கு அன்றைக்கு தெப்பர் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டார். இன்றைக்கு நேருவை எல்லோரும் அறிவோம், தெப்பரை யாரும் அறிவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. எனவே அப்படி ஒருவரை நியமித்துவிட்டு இவர் பிரதமராக மட்டும் நீடித்தார். அது ஒரு தீர்மானம். இன்னொரு தீர்மானம், புதிதாக 2 சொற்களை சேர்த்து ஒரு கோட்பாட்டை அவர் ஆவடி மாநாட்டில் அறிவித்தார். இன்றைக்கும் அது குறித்து பேசப்படுகிறது. அவர் அறிவித்த அந்த தொடர் ஜனநாயக சோஷலிசம், டெமோக்ராட்டிக் சோஷலிசம் என்பது. பலர் அதனை கேள்வி கேட்டார்கள். ஜனநாயகமும் சோஷலிசமும் வேறு வேறு துருவங்களிலே இருப்பவை.
இரண்டும் எப்படி ஒன்றாக முடியும் என்று கேட்டார்கள். ஆனால் நேரு இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொன்னார். ஜனநாயக சோசியலிசம் என்பதுதான் நம் நாட்டின் இன்றைய தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை பொதுவாக முதலாளிகள் எதிர்த்திருக்க வேண்டும், பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டுகள் ஆதரித்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்தது என்றால், இந்த ஜனநாயக சோசியலிசம் என்கிற கோட்பாட்டை நேரு அவர்கள் முன்மொழிந்த போது பொது உடைமை கட்சி நண்பர்கள்தான் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், இது ஒரு போலியான மக்களை ஏமாற்றுகிற கோஷம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த முழக்கத்தை ஏற்க முடியாது. எங்களுக்கு மக்களிடம் இருக்கிற செல்வாக்கை குறைப்பதற்காக, நாங்களும் கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொல்லிக்கொள்வதற்காக நேரு இப்படி சொல்லுகிறார் என்றார்கள். ஆனால் நேரு தெளிவாக அறிவித்தார், இன்னமும் 10 ஆண்டுகளில் தனியார் துறை என்பது பெரும்பகுதி தேசியமயமாகிவிடும் என்று அறிவித்தார். அது இந்திரா காந்தியினுடைய காலத்தில் நடைமுறைக்கு வருகிற போது இதனைத்தான் அவர் முன்னோட்டமாக எடுத்து காட்டினார் என்பதும் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது. வங்கிகளை நாட்டுடைமையாக ஆக்கிய போது ஆவடியிலே சொன்ன அந்த ஜனநாயக சோசியலிச முழக்கம்தான் இந்திரா காந்திக்கு பயன்பட்டது. நேருவினுடைய காலம் பிறகு பல ஆண்டுகள் தொடரவில்லை. ஆனாலும் 55 நேரு அவர்கள் அதனை கொண்டு வந்தபோது இது வெறும் ஏமாற்று வேலை என்று பொது உடைமை கட்சிக்காரர்கள் அதனை எதிர்த்தார்கள். இருப்பினும் நேரு அந்த கொள்கையை அழுத்தமாக தெரிவித்தார். அந்த ஜனநாயக சோசியலிசம் என்கிற கோட்பாட்டிலிருந்து தான் 5 ஆண்டு திட்டங்கள் என்கிற புதிய திட்டங்கள் இந்தியாவிற்கு வந்தன. திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பதும் அந்த அடிப்படையிலே தான் நியமிக்கப்பட்டது. ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நாடு நகர வேண்டுமானால் அதற்கு உரிய திட்டங்கள் தேவை. முதலில் திட்டம் இருந்தால்தான் பிறகு அந்த திசையிலே நாம் நடக்க முடியும். எனவே 5 ஆண்டு திட்டங்கள் என்று வகுத்து கொள்வது அதுதான் இன்றைக்கும் முதல் 5 ஆண்டு, 2வது 5 ஆண்டு, 10வது 5 ஆண்டு திட்டம் என்று நாம் சொல்லுகிறோமே, அங்கே தொடங்கிற்றது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் திட்டக்குழு என்று ஒன்றை உருவாக்கி அது இந்திய அளவிலே உருவாக்கப்பட்டது. பிறகு தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது. எனவே இவை எல்லாவற்றுக்கும் அந்த ஆவடியில் நடைபெற்ற அந்த மாநாடு அடிப்படையாக அமைந்தது. நேரு அவர்களினுடைய தலைமைத்துவம், நேரு அவர்களினுடைய கோட்பாடுகள் விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றன. ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் இன்றைக்கும் வரலாற்றில் மறக்க முடியாதனவாகவும் பல இருக்கின்றன என்று 2 பக்கத்திலேயும் நேரு அவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய சூழலில் தனி மனிதன் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டங்களை தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். அந்த வகையில் அடிப்படையான சட்டங்களை இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் சட்டங்களை பற்றியும், சட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களுக்காக பாதுகாக்கின்றது என்பதை பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஆலோசனை நிகழ்ச்சியின் மூலமாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த சட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்திலும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டமன்றங்களிலும் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இந்த சட்டங்கள் மக்களுக்காக தான் இயற்றப்படுகின்றன, மக்களுடைய நலன்களுக்காக இயற்றப்படுகின்றன. உலக அளவில் பார்க்கும் பொழுது நமது இந்திய நாட்டில் மக்களுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் மிகச்சிறந்த சட்டங்களாகும். இந்த சட்டங்களை பற்றி நாம் எந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் நமக்கு பாதுகாக்கின்றன, எந்த அளவிற்கு இந்த சட்டங்கள் மூலமாக நாம் பயன்பெறுகிறோம் என்று பார்க்க போனோமேயானால், இந்த சட்டங்கள் மூலமாக நமக்கு அதிக அளவில் பலன் இருக்கின்றது, அதிக அளவில் பாதிப்புகளும் இருக்கின்றன. இந்த சட்டங்கள் மீறப்படும் பொழுது சட்டத்தின் வாயிலாக நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டங்கள் நமக்கு எந்த அளவிற்கு நமக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், இந்த சட்டங்களை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது, அல்லது எந்த அளவுக்கு அதை பற்றியான ஒரு சட்ட நுணுக்கங்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடிப்படை சட்டங்கள் என்ன, இந்த அடிப்படை சட்டங்களின் வாயிலாக நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களோ அல்லது ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
இந்த சட்டங்களை பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கின்றன, சாதாரண சட்டங்கள் இருக்கின்றன. பொதுவாக ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை உரிமைகள் என்பது ஒரு அரசியலமைப்பு ரீதியாக கிடைக்கக்கூடிய சட்டங்கள். இது மிகச்சிறந்த ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது அடிப்படை தேவைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களாகும். சாதாரண சட்டங்கள் வந்து லீகல் ரைட்ஸ், அதாவது ஒரு சாதாரண நம்ம ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீகல் ரைட்ஸ் அல்லது ஒரு மனித உரிமைகள், அடிப்படை சட்ட உரிமைகள் என்று கூறலாம். இந்த அடிப்படை உரிமைகளை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் அல்லது அரசு அல்லது நீதிமன்றங்கள் எப்படி அதை பாதுகாக்கின்றன என்று பார்க்க போனோமேயானால், இந்த அடிப்படை உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாகும். அது ஒரு பேச்சுரிமையாக இருக்கலாம், கருத்துரிமையாக இருக்கலாம், அல்லது எழுத்துரிமையாக இருக்கலாம், அல்லது அவர் செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய மத சம்பந்தப்பட்ட அவருடைய உரிமைகளாக இருக்கலாம். இது போன்ற சட்டங்கள் அடிப்படை உரிமைகள் என்று நம்ம அரசியலமைப்பு சட்டங்கள் கூறுகின்றன. இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நமக்கு என்ன நிவாரணம்? நமக்கு அந்த அடிப்படை உரிமைகளை ஒரு குறிப்பிட்ட அதிகாரியோ, ஒரு குறிப்பிட்ட அரசோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனமோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு பப்ளிக் பாடி என்று சொல்கின்றோமே, கார்ப்பரேஷனாக இருக்கட்டும், லோக்கல் பாடி என்று சொல்கின்றோம், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், அல்லது அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கட்டும், அது போன்ற நிறுவனங்கள் இந்த அடிப்படை உரிமைகளை நம்மிடமிருந்து பறிப்பதற்காக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிவாரணம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு அடிப்படை உரிமை எப்படி பறிக்கப்படும் என்றால், ஒரு புது விதமான சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு எதிராக அல்லது புறம்பாக ஒரு சட்டங்கள் இயற்றப்படுமேயானால் அந்த சட்டங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லலாம். நீதிமன்றம் அந்த சட்டங்களை பரிசீலித்து இது அடிப்படை உரிமைகளை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கின்றதா அல்லது அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றனவா என்று சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது அதை ஜுடிஷியல் ரிவ்யூ என்பார்கள் அல்லது ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி என்று சொல்வார்கள். இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது என்றால் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது, உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்று சொல்கின்றமே, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டம் மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக அல்லது அந்த அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கின்றது என்றால் அந்த குறிப்பிட்ட சட்டங்களை செல்லாது என்று உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ ஒரு டெக்ளரேஷன் செய்யலாம். அப்படி செய்யப்படும் பொழுது அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியமில்லை. இப்போது இந்த அடிப்படை உரிமைகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பேச்சுரிமை என்று சொன்னேன், கருத்துரிமை என்று சொன்னேன், எழுத்துரிமை என்று சொன்னேன், பலவிதமான உரிமைகள் என்று சொன்னேன். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. காலையில் நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்த ஒரு தருணத்திலிருந்து இரவு நாம் உறங்கச் செல்வது வரை இருக்கக்கூடிய நம் அன்றாடம் ஏதாவது ஒரு வகையில் சட்டங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். சட்டங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது என்ன சட்டங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம், அந்த சட்டத்தின் என்ன பிரதிபலன்கள், என்ன பாதிப்புகள் என்று தெரியாமலே நாம் உறவாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் சட்டங்களை பற்றி ஒரு அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஒரு நல்ல அமைப்பாகவே நான் கருதுகின்றேன். இப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ கிரிமினல் சட்டம் என்று இருக்கின்றது. கிரிமினல் சட்டம் என்று நாம் பார்க்க போனோமேயானால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன, ஒரு குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றத்தை நாம் எப்படி காவல்துறைக்கு எடுத்துச் செல்வது, நாம் அந்த புகாரை எடுத்துச் சென்ற பிறகு அந்த குற்றம் சம்பந்தமாக காவல்துறைக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன, மேற்படி அவர்கள் எந்த விதத்தில் தொடர்ந்து குற்றவாளிகளை தண்டித்து அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ மக்களுக்கோ, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கோ மக்களுக்கோ எந்த வகையில் ஒரு நீதி கிடைக்கும் வகையில் நிவாரணம் அளிப்பதற்கு அவர்களுடைய அதிகாரங்கள் என்ன, அந்த அதிகாரங்களை அவர்கள் மீறப்படும் பொழுது நம்மளுடைய சாதாரண மனிதனுக்கு, ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய அதிகாரங்களை வரம்பு மீறி செல்லும் பொழுது என்னென்ன நிவாரணங்கள் இருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு குற்றம் நடந்துவிட்டால், அது கொலையாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், ஒரு கற்பழிப்பாக இருக்கலாம், அல்லது வழிப்பறி கொள்ளையாக இருக்கலாம், அல்லது ஒரு அடிதடி தகராறாக இருக்கலாம், அல்லது அடிதடி தகராறே இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு ரையாட் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியை பங்கம் விளைவிக்கின்ற அளவுக்கு கூட இருக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய பட்சத்தில் யார் வேண்டுமென்றாலும் அதாவது அந்த சம்பவத்திற்கு சம்பந்தப்படாத வேறு எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம்.
அது நேரில் சென்று தான் போய் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலோ அல்லது நிறைய இப்போலாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு, இப்போ ஃபோன், மீடியா, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப் நிறைய வந்துருச்சு. அது போன்று அவர்கள் தெரியப்படுத்தலாம். அப்படி தெரியப்படுத்துவது எப்படி என்றால், இந்த நடைமுறை சட்டத்தை அவர்கள் செட்டிங் த லா இன் மோஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது அந்த கிரிமினல் சட்டத்தை நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் அல்லது நம்ம அளிக்கக்கூடிய புகார். இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃப்ஐஆருங்கிறது வந்து அதில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்காங்கிறது வந்து நம்ம தகவல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாருக்குமே தெரியாது. அந்த காவல்துறை அதிகாரிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்பதை தெரிவிப்பது தான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த சம்பவத்திற்கு வந்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்து இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததா, யாரும் காயமுற்றார்களா, யாருக்கேனும் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டதா, சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று ஒரு விசாரணை தயார் செய்வார்கள். அந்த விசாரணை தயார் செய்த பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை, அதாவது வந்துட்டு 2 விதமான ஒரு அஃபென்சஸ் இருக்குது. அதாவது வந்து குற்றங்கள் 2 விதமான குற்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து கக்னிசபிள் அஃபென்ஸ். கக்னிசபிள் அஃபென்ஸ் என்றால் ரொம்ப அதிகமான ஒரு பயங்கரமான ஒரு குற்றங்கள். நான் கக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து அதுவும் குற்றங்கள் தான், ஆனால் அந்த பயங்கரமான குற்றங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழேன்னு சொல்லிக்கலாம். நான் கக்னிசபிள் அஃபென்சஸ். இப்போது ஒரு எஃப்ஐஆர் கொடுத்த பிறகு ஒரு எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து காவல்துறை அதிகாரியிடம் தெரிவிக்கின்றார். அப்போது வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து இது கக்னிசபிள் அஃபென்ஸா நான் கக்னிசபிள் அஃபென்ஸா என்று பார்ப்பார். கக்னிசபிள் அஃபென்ஸ் என்றால் அவர் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து உடனே அவர்கள் மூலம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. அதாவது கைது செய்யலாம் அல்லது வந்துட்டு சர்ச் அண்ட் சீஷர் பண்ணலாம். சர்ச் அண்ட் சீஷர்னாக்கா போய் சோதனை விடலாம். அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளோ அல்லது அலுவலகங்களோ உடனடியாக சோதனை, அதாவது கோர்ட்டுடைய உத்தரவு இல்லாமல், நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சர்ச் டைரெக்டாக பண்ணலாம். இதெல்லாம் வந்து கக்னிசபிள் அஃபென்ஸ் தான். அதாவது ரொம்ப அதிக பயங்கரமான குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய குற்றங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் எந்த விதமான கோர்ட் உத்தரவு இல்லாமல், மேல் அதிகாரி இல்லாமல் செய்யலாம். இது போன்ற ஒரு குற்றத்தை அவர்கள் வந்து கக்னிசபிள் அஃபென்ஸில் வந்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்வார்கள். நான் கக்னிசபிள் அஃபென்ஸ் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளை, சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பெற்று வாருங்கள், இதை நாங்கள் விசாரிப்பதற்கு தகுந்த வழக்குகள் என்று அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் செக்ஷன் 200 சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் நடைமுறை சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குது, இதை வந்து போலீஸ் விசாரித்து இதை அவங்களை குற்றவாளிகளை வந்து தண்டனை பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கணும். இதுதான் நான் கக்னிசபிள் அஃபென்ஸுக்கும் கக்னிசபிள் அஃபென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. கக்னிசபிள் அஃபென்ஸ் பெரும்பாலுமே வந்து பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்காது, நான் பெயிலபிளாக தான் இருக்கும். நான் பெயிலபிள் அப்படின்னா அந்த நீதிமன்றம் தான் பெயில் வழங்க முடியும். நீதிமன்றம் பெயில் வழங்கும் பொழுது அது வந்து அஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட் நம்ம கேட்க முடியாது. நீதிமன்றத்துடைய டிஸ்கிரிஷன், நீதிமன்றம் பரிசீலிக்கும் இந்த குற்றத்திற்கு இந்த நீதிமன்றம் இந்த விசாரணை முடிகிற வரையில் இவரை வெளியில் பிணையில் விடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீர்தூக்கி பார்த்து அவங்க கொடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறது வந்து டிஸ்கிரிஷன். அது வந்து நம்ம உரிமையாக கேட்க முடியாது. ஆனால் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா பெரும்பாலும் நான் கக்னிசபிள் அஃபென்சஸ், நான் சொன்னேன்ல கொஞ்சம் பயங்கரமான அஃபென்ஸுக்கு கொஞ்சம் கீழே உள்ளக்கூடிய விஷயங்கள், அதுக்கு வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு வந்து நம்ம பெயில் வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ரைட், அதாவது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான். அது பெயில் வந்து நமக்கு மேட்டர் ஆஃப் ரைட் கிடச்சிரும், அது வந்து கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன் கிடையாது. இது பெரும்பாலும் நான் கக்னிசபிள் அஃபென்ஸில் வந்து பெரும்பாலும் பெயில் நமக்கு கிடச்சிரும். ஆனால் அந்த நான் பெயிலபிள் அஃபென்சஸில் வந்துட்டு அந்த நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மாவட்ட நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியோ இது பெயில் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி பரிசீலித்து அவங்களுடைய டிஸ்கிரிஷனில் அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாத வழக்குகள் என்றால் அதுக்கு உண்டான காரணங்களை சொல்லி நிராகரிக்கலாம். பெரும்பாலும் கொலை குற்றங்கள், கற்பழிப்பு, திருட்டு, அது போன்ற பெரிய பெரிய பயங்கரவாத செயல்கள்லாம் வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு காக்னிசபிள் அஃபென்ஸில் இருக்கும், நான் பெயிலபிள் இருக்கும். பெயிலே கிடையாது, பெயில் உண்டு. கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனில் கோர்ட்டு கொடுக்கணுமா வேணாமான்னு சீர்தூக்கி பார்த்து கொடுப்பாங்க. இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்தது. சப்போஸ் வந்து விசாரணை வந்து ஒரு 90 நாட்களுக்குள்ளே அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் கூட பெயில் நமக்கு வந்து மேட்டர் ஆஃப் ரைட்டாக கிடச்சிடும்.
இது போன்ற சட்ட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம். நம் வாழும் சூழல் நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றது. அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு வாழ்வியல் சார்ந்த அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த சில நோய்கள் பற்றி பார்க்கலாம். அதை வேறு மொழியிலே சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம். மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிற நோய்கள். அல்லது எங்களுடைய பாணியிலே சொல்லப்போனால் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம். அதாவது சைக் என்று சொன்னால் மனம் என்று பொருள், சோமா என்று சொன்னால் உடல் என்று பொருள். மனம் அவதிப்பட்டதால் ஏற்படுகிற உடல் நோய்கள். உடலும் உள்ளமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல. உடல் அவதிப்பட்டால் மனம் அவதியுறும், மனம் வருத்தப்பட்டால் உடல் பாதிப்பு ஏற்படும். இது உலக நியதி. ஆக ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றோடொன்று சார்ந்திருப்பன. ஒன்று பிரச்சனை இருக்கும்போது இன்னொன்றும் பிரச்சனைகளால் வரும். ஆக அந்த காலத்தில் எல்லாம் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவை ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஆட்கொள்ளி நோய்கள் என்று பார்த்தால் தொற்று நோய்கள் தான். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்று சொல்வார்கள். பரவுகின்ற நோய், தொற்றுகிற நோய். காலரா, பிளேக், அம்மை, மற்ற விதமான காய்ச்சல்கள், டிப்தீரியா, போலியா என்று சொல்லப்படுகிற குழந்தைகளின் நோய்கள், இப்படி ஒரு கிருமிகளால் பரவுகிற நோய்கள் தான் அந்த காலத்திலே பல பேரை உயிர் வாங்கி இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிக அதிக அளவிலே இப்பொழுது குறைந்து விட்டது. இப்பொழுது பார்த்தால் தற்காலம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்கிறார்கள். தொற்றுகிற நோய் அல்ல, நாமே நமக்கு விலை கொடுத்து வாங்கி கொள்ளுகிற நோய்கள் தான் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. இதைத்தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். மற்றவர்களால், மற்ற கிருமிகளால் பரவுகிற நோய் அல்ல. உன்னுடைய மன அழுத்தத்தால், உங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய பாதிப்பால் ஏற்படுகிற பிரச்சனைகள். வாழ்க்கை முறை மாற மாற நாம் எல்லாம் ஏதோ ஒரு நாகரிக வயப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் வெளி உலகத்துக்கு. அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லுகிறோம். நகரமயமாதல், தொழில்மயமாதல் அல்லது விஞ்ஞானமயமாதல் என்று சொல்லிக்கொள்வதன் மூலமாக எல்லாமே வேகமாக வளர்ந்து விட்டதாக ஒரு மாயையிலே இருந்து கொண்டு நம்மை நாமே மாய்த்து கொள்கிற காரியங்களிலே தான் நம்ம ஈடுபட்டு வருகிறோம். இந்த காலத்திலே பலவிதமான நோய்கள். அவனுடைய மன அழுத்தம் என்பது ஏதோ இளம் பருவத்திலேயோ இடைப்பட்ட நடுத்தர வயதுக்காரர்களுக்கோ முதியவர்களுக்கோ வருகின்ற ஒரு பிரச்சனையாக இல்லாமல் குழந்தைகளிடமே மன அழுத்தம் ஏற்படுகிற அளவுக்கு இன்றைக்கு கொடுமை வருகிறது. அவர்களுக்கு எல்கேஜி யூகேஜியிலிருந்து மன அழுத்தம், ப்ரெஷர், அல்லது அவர்கள் எந்த விதமான ஏதோ எல்லா அம்மாக்களுமே, அதுவும் குறிப்பாக இந்த படித்த அம்மாக்களிடம் வளர்கிற குழந்தைகள் இருக்கிறதே, பட்ட பாடு சொல்ல முடியாது. அதுவும் 1-2 குழந்தைகள் மட்டும் வைத்துக்கொண்டு, அந்த காலத்திலெல்லாம் 7-8 குழந்தைகள் சர்வசாதாரணமாக வளர்ந்தார்கள், எல்லாம் நன்றாக இருந்தன. இப்பொழுது 1 குழந்தை அல்லது 2 குழந்தையை வைத்துக்கொண்டு அம்மாவும் படித்த அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தை தீர்ந்தது, அவ்வளவுதான். எந்நேரமும் படி 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 என்று சொல்லி ஏதோ படிப்பு ஒன்றுதான் உலகமே, படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையே என்று அவர்களுடைய முறையிலேயே அவர்களுடைய ரசனையை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவருடைய வாழ்க்கை நெறியை கிள்ளி விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விளையாட்டு கிடையாது, அவர்களுக்கு ஒரு ஓய்வு பணிகள் கிடையாது, அது ஹாபீஸ் என்று சொல்லுவோமே, அதை போல ஒரு மற்ற வகையிலே ஈடுபடாமல் எந்நேரமும் படித்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு உண்டு பண்ணிவிடுவார்கள் சிறு வயதிலிருந்தே. ஆக போட்டியும் அதிகமாகிவிட்டது. சர்வைவல் ஃபார் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்லுவார்களே. யார் பலசாலியோ, யார் வல்லவனோ, யார் அறிவுடையவனோ, யார் அதிகமாக மனப்பாடம் செய்கிறனோ அவன்தான் தப்பி பிழைக்கிறான், அவன்தான் பெரிய அறிவாளியாகிறான், அவனுக்குத்தான் நல்ல கல்லூரியிலே பள்ளியிலே இடம் கிடைக்கிறது, அவன்தான் முன்னுக்கு வருகிறான், அவன்தான் நிறைய சம்பாதிக்கிறான். என் கடைசியில் என்ன பலன்? நிறைய படித்து நிறைய சம்பாதித்து என்ன பயன்? அவன் மன அமைதியாக இருக்கிறானா? நிச்சயமாக இல்லை. உடல் நலத்தோடு இருக்கிறானா? நிச்சயமாக இல்லை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே மிக அதிகமான அறிவுடையவர்கள், புத்திசாலித்தனமான இருக்கிற
மாணவர்கள் சேர்கின்ற சில அதன் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, அந்த கல்விக்கூடங்களிலே தான் இன்றைக்கு மன நெருக்கடியும் மனப்பிரச்சனைகளும் தற்கொலைகளையும் மிக அதிகமாக காணப்படுகிறது. அறிவுஜீவிகள் இருக்கிற இடங்கள். ஆக இவனுடைய அறிவு வளர வளர இவனுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ், மற்ற செயல்முறைகளெல்லாம் குறைந்து விடுகிறது. அவன் வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனாக இருக்கிறான். வாழ்க்கை என்றால் ஒரு டனல் விஷன், ஒரு விசால பார்வையின்றி குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான். படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஆளாக இருக்க வேண்டும், பெரிய பதவியில் இருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை என்று இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மன அளவிலே உடல் அளவிலே அவஸ்தைப்படுகிறவர்களாக தான் இருப்பார்கள். வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல, பதவி மட்டுமல்ல, சுகம் மட்டுமல்ல, பலவிதங்கள் இருக்கிறது. இலக்கியத்தை ரசிக்க தெரிய வேண்டும், ஓவியத்தை ரசிக்க தெரிய வேண்டும். எத்தனை குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறார்கள். எத்தனை குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் சரியாக எழுத படிக்க தெரியும். எத்தனை குழந்தைகளுக்கு இலக்கியங்களை படிக்க தெரியும், திருக்குறள் 2 சொல்ல தெரியும். எத்தனை குழந்தைகளுக்கு கம்பராமாயணத்திலே ஒரு 2 செய்யுள் தெரியும். இப்படி எதுவுமே அவர்களுக்கு இல்லை. ஓவியம் தெரியுமா? எப்படி ஆக மொத்தம் அவர்களுடைய ரசனைகளையெல்லாம் முடக்கி போட்டு அழித்து விட்டு படிப்பு படிப்பு, ஏனென்றால் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும், ஏனென்றால் நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும், ஏனென்றால் நிறையாக பணம் சம்பாதிக்க வேண்டும். எதை நோக்கி இவர்கள் ஓடுகிறார்கள் என்று செய்தே இல்லாமல் தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்திலே எல்லாம் அவதிப்பட்டு திரும்பி பார்க்கையிலே எல்லாமே சூன்யமாக இருக்கிறது. அந்த காலத்திலே 45, 50, 60 வயதுகளுக்கே உண்டான நோய்கள், உயர்ந்த இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, இருதய நோய், முட்டு நோய் எல்லாம் இந்த காலத்திலே இருக்கிற 25, 30 வயது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து விடுகிறது. ஆக இவர்கள் கணினி திறமையிலே மேதாவிகளாக இருக்கலாம், ஆனால் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு எந்நேரமும் அவர்களுடைய உழைப்பு என்று அவர்களை உறிஞ்சிக்கொண்டு அவர்களுடைய உடல் நலத்தையும் கெடுத்துக்கொள்கிறார்கள், மன நலத்தையும் கெடுத்துக்கொள்கிறார்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிப்புக்கினால் இருக்கிறார்கள். இளைஞர்களெல்லாம் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காலத்திலே இந்த ஆயுள் காப்பீட்டுக் கழகங்கள் தான் அதிகம் சம்பாதிக்கின்றன. லைஃப் இன்சூரன்ஸ் எதற்கு சொல்கிறார்கள்? நீ சந்தோஷமாக இருப்பதற்கு என்று சொல்வதில்லை, பின்னால் நீ வருகின்ற உனக்கு நோய்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம். அவங்க இப்போவே திட்டமிடுகிறார்கள், இவனுக்கு 40 வயதிலே நோய் வந்துவிடும், மாரடைப்பு வந்துவிடும், இவனுக்கு இப்பொழுதே ஏதாவது வேறு நோய் வந்துவிடும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மன அழுத்தம் அல்லது நெருக்கடியை வளர விட்டு கொண்டு இருக்கிறோம் நாம், தெரிந்தோ தெரியாமலோ. வாழ்க்கை என்பது அது மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் அல்லது மன நெருக்கடி கொடுக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கிறதே, அதைத்தான் இன்றைக்கு மிக மிக அதிகமாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. உடலளவிலே பாதிக்கிறது, உள்ளத்தளவிலே பாதிக்கிறது. அவர்களுடைய கோபம் உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது, பதட்டம் உண்டாகிறது, படபடப்பு உண்டாகிறது, பொறுமை இல்லை. அவர்களுடைய எந்நேரமும் என்றைக்கும் ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? உடலளவிலே பார்த்து கொண்டால் அவர்களுக்கு தலைவலி வருகிறது, உடம்பு வலி வருகிறது, முட்டி வலி வருகிறது, இதயத்திலே பதற்றம் ஏற்படுகிறது, நெஞ்சு வலி வருகிறது. இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் அளவிலும் மனதளவிலும் இந்த மன அழுத்தம் உண்டு பண்ணுகிறது. ஆக இந்த நெருக்கீடுகளின் காரணமாக, இந்த மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. மன அழுத்தம் என்பது குறைவாக இருந்தால் நிச்சயமாக அவன் பின்னாளில் நன்றாக அதுக்கு இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்வார்களே, சாந்த பயிற்சிகள், சாந்தமான உரையிலே வாழ்க்கையை நடத்துவதற்கு இவ்வளவுதான் நான் உழைப்பேன், இவ்வளவு நேரம் நான் ஓய்வெடுப்பேன், எனக்கு உண்டான பிடித்த தொழிலை நான் செய்வேன், என்னுடைய தொழில் சம்பாதிப்பதற்கு இத்தனை மணி நேரம், 8 மணி நேரம், அது தவிர 4 மணி நேரம் எனக்கு பிடித்த தொழிலை, எனக்கு பிடித்த ஒரு பொழுதுபோக்கை நான் செய்வேன், எனக்கு சரியான நேரத்தில் உறக்கம் 8 மணி நேரம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியமான உணவை நான் உட்கொள்கிறேன் என்கிறபடி இருந்தால் நிச்சயமாக இந்த மன அழுத்தத்தை, மன நெருக்கீட்டை, மன பிரச்சனைகளை குறைத்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்கு முடியும். நான் நல்வாழ்வு அல்லது ஆரோக்கியமானவு என்று கொடுப்பிடும் பொழுது அது உடல் நலம் சார்ந்தது மட்டுமல்ல, மனநலமும் சார்ந்தது. ஆக இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இளைஞர்களிடத்திலே காணப்படுவதற்கு காரணம் உடல் அளவிலேயும் முக்கியமாக மன நெருக்கடியும் மன அழுத்தமும் கொடுக்கிற பிரச்சனைகள் தான் என்பதை புரிந்து கொண்டு
அதிலிருந்து எப்படி விடுபட்டு நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நல்வாழ்வு வாழ தலைப்பட வேண்டும்.